அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாதுகாப்பான படுக்கை முறை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் படுக்கைக்கு சென்றால் உங்கள் கீழங்கியின் ஓரத்தால் விரிப்பை தட்டிவிடுங்கள். ஏனெனில் அதில் என்ன விஷ ஜந்து ஒளிந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது. பிறகு அல்லாஹ்விடத்திலே, என் அதிபதியே, உன் பெயரால் என் விழாவை தரையில் வைத்தேன், உன் உதவியாலேயே மீண்டும் எழுவேன். என் உயிரை நீ கைப்பற்றி கொண்டால் அதற்கு நீ கருணை புரிவாயாக. அதை நீ கைப்பற்றாமல் விட்டுவிட்டால் உன் நல்லடியார்களை எதன் மூலம் பாதுகாப்பாயோ அதன் மூலம் என் உயிரையும் பாதுகாத்திடுவாயாக என்று பிரார்த்திப்பார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த இந்த செய்தி ஸஹீஹ் புகாரியில் 6320 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. படுக்கை விரிப்பை உதற வேண்டும் என்று வழிகாட்டி தருகிறார்கள். காலையிலே படுக்கையிலே இருந்து விழித்து எழுகின்றோம். அதோடு படுக்கை அறையினுடைய நிகழ்வுகள் முடிந்துவிட்டது என்பது அல்ல. மீண்டும் படுக்கைக்கு சென்றால் அதனுடைய விரிப்புகளை, அது கோரம்பாயாக இருந்தாலும் சரி, அதை உதறி விரிக்க வேண்டும். மெத்தை விரிப்பாக இருந்தாலும் சரி, அதை நன்றாக தட்டி உதறி அதில் எதுவும் இல்லை, இது பாதுகாப்பானதுதான் என்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதற்கு பின்பாகத்தான் மீண்டும் அந்த படுக்கையை பயன்படுத்த வேண்டும். நம்முடைய படுக்கை விரிப்பை உதறினால் உடனே அலர்ஜியால் தும்மல் வருவது உண்டு. இந்த தும்மலுக்கு உண்டான காரணத்தையும் மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்துகின்றன. ஹவுஸ் டெஸ்ட் மைட் என்னும் கிருமிதான் இதற்குண்டான காரணம். இந்த கிருமி இருப்பதனால் தான் தும்மல் வருகிறது. கண்ணுக்கு தென்படாத இக்கிருமிகள் நம்முடைய உடலிலே இருந்து உதிரும் பழைய தோலை சாப்பிடுகின்றன. இந்த கிருமிகளை மைக்ரோஸ்கோப் மூலமாகத்தான் கண்டறிய முடியும். பார்ப்பதற்கு காண்டாமிருகத்தை போன்ற உருவ அமைப்புடன் இருக்கும். இவை தினமும் 2000 முறை கழிவுகளை வெளியேற்றுவதே அலர்ஜிக்கு உண்டான காரணம் என்று மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் மனிதன் உறங்கி எழுகின்ற போது மனிதனுடைய உடலிலே இருந்து உதிர்கின்ற பழைய தோள்கள் நம்முடைய படுக்கை விரிப்பிலேயே கிடக்கிறது என்கின்ற செய்தியையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உறக்கம் என்பது மனிதனுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒரு அருட்கொடை. ஆனால் உறங்கும் முறை பாதுகாப்பாக இல்லாவிட்டால் பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு உண்டான சாத்திய கூறுகளை உருவாக்கிவிடும். எனவேதான் படுக்கை விரிப்புகளை உதறிக்கொள்ள வேண்டும். தலையணியை தட்டி பார்த்து அதற்குள்ளே எதுவும் புகுந்திருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு பின்புதான் இந்த படுக்கையை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி அல்லாமல் ஏதோ காலையிலே எழுந்தோம், வேலைக்கு சென்றோம், பணிகள் முடிந்தது, இரவு உணவை முடித்துவிட்டு வந்து அப்படியே படுத்து உறங்குகிறோம் என்றால் அது நம்முடைய பாதுகாப்பான படுக்கை முறைக்கு எதிரானது என்பதை புரிந்து கொண்டு பாதுகாப்பான படுக்கை முறையை நம்முடைய வாழ்க்கையிலே
நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் உருவாக்கி கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.